கந்தர் அலங்கார செய்யுள் எண் 104. செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடைக் குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என்முன் வந்தெதிர் நிற்பனே. செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் சிவந்த நிறம் கொண்டதும் கோபமும் கூர்மையும் கொண்டதுமான வேலாயுதமும் திருமுகமும் அழகிய முகங்களும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் வரிசையாக சிறந்து விளங்கும் பன்னிரு தோள்களும் கொண்டு பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடைக் குமரன் என தாமரை மலரின் நறுமணத்தையும் முத்துக்களையும் வீசுகின்ற திருச்செங்கோட்டு வேலவன் என எங்கே நினைப்பினும் எவ்விடத்திலிருந்து நான் தியானம் செய்தாலும் அங்கே என் முன் வந்தெதிர் நிற்பனே. அவ்விடத்திலேயே என் முன் முருகன் தரிசனம் தந்தருள்வான். வேலாயுதமும் திருமுகங்களும் பன்னிரு தோள்களுமாய் செங்கோடை குமரன் அருணகிரியாருக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறான் என்பது இச்செய்யுளிலிருந்து புலனாகிறது. முருகனின் திருவோலக்க தரிசனம் குறித்து குறிப்படங்கிய பல பாடல்கள் உள்ளன. உனது முக கருணை மலர் ஓராறும் ஆறிரு கை திரள் புயமும் எழில் பணிகொள்வார் காது நீள்விழியும் உபய பதமிசை குலபு சீரேறு நூபுரமும் அந்த மார்பும் மறை அறைய அமரர் தரு பூமாரியே சொரிய மது ஒழுகு உதரவில் மணி மீதே முன்னூல் ஒளிர மயிலின் மிசை அழகுபொலி ஆளாய் முன்னார் அடியர் வந்து கூட என்னை ஆள இங்கன் வந்திடாயோ என்று கேட்கிறார் ஒரு பொதுப்பாடலில். அங்கே என் முன் வந்தெதிர் நிற்பனே என்று கூறுகிறார். அங்கே என் முன் வந்து எதிர் நிற்கும் என்று கூறவில்லை, எதிர் நிற்பனே என்று கூறியிருக்கிறார். எனவே முருகன் தன் திருவுருவ தரிசனையை முழுவதுமாக அவருக்கு அளித்திருக்கிறான் என்று பொருள் கொள்ளலாம். அவன் தன் முன் எப்படி வரவேண்டும் என்பதையும் திருச்செங்கோட்டில் பாடுகிறார். பழைய அடியவருடன் இமையவர்கணம் இருபுடையும் மிகு தமிழ் கொடு மறை கொடு பரவ வரும் அதில் அருணையில் ஒரு விசை வரவேணும் என்று பாடுகிறார். பழைய அடியர் கூட்டம் தேவர் கூட்டம் ஆகிய இரண்டும் இரு பக்கங்களிலும் வர மிக்கெழுந்த ஓசையுடன் முறையே பழைய அடியவர்கள் தமிழ் கொண்டும் தேவர்கள் மறை கொண்டும் போற்ற அன்று அடியனை ஆட்கொள்ள அருணையில் வந்தது போல் எதிரே வரவேண்டும் என்கிறார். சம்பந்தாண்டானோடு வாது புரிந்த நாள் முருகன் அனைவரும் காணும்படியாக க்ஷண நேரம் கம்பத்தில் தோன்றி மறைந்தான். இன்று அவ்விடம் கம்பத்திளையனார் சந்நிதி என்ற பெயரில் திருவண்ணாமலை கோயிலில் உள்ளது. சுந்தரர் பாடுகிறார். எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைந்தால் அங்கே வந்து என்னுடும் உடனாகி நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என்னை ஆளும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே. சுந்தரர் தேவாரம். திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் என்கிறார். திருமுக சமூக சததள முளரி, அதாவது 100 தாமரை போன்ற 6 திருமுகங்களின் தோற்றம், அதை திருமுக சமூக முகங்களின் கூட்டம் 6 முகங்கள், சததள முளரி 100 தாமரை என்பார். கனகமலை பாடலில் பரிதி மதி நிறைய நின்ற அக்தென ஒளிரும் உனது துங்க படிவ முகம் அவைகள் கண்டுற்று அகமேவும் படர்கள் முழுவதும் அகன்று உள் பரிவினோடு துதிபுகன்று எல் பதையுகளமிசை வணங்கற்கு அருள்வாயே என்கிறார். பரிதிமதி சூரியன் சந்திரன் இரண்டும் பூரண ஒளியுடன் நின்ற அந்த தன்மையை ஒத்து விளங்குகின்ற உனது தூய திருமுகங்களைக் கண்டு பரிதிமதி நிறைய நின்ற அக்தென ஒளிரும் உனது துங்க படிவமுகம் அவைகள். அக்காட்சியை மனத்தில் நிறுத்தி என் மனதில் உள்ள துயர் முழுமையும் நீங்க பெற்று உள்ளத்தில் அன்புடன் உன்னை துதித்து ஒளிமிக்க உனது தூய திருவடிமிசை வணங்க அருள் புரிவாயே என்று கூறுகிறார். விராலிமலையில் பின்வருமாறு பாடுகிறார். சீரான கோலகால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகமலர் ஆறும் சீராடு வீரமாது மருவிய ஈராறு தோளும் என்கிறார். சீரானதும் கம்பீரமானதும் நவமணிகள் பதிக்கப் பெற்றதும் பெருமை பொருந்திய கிரீடங்களின் பாரம் தாங்கப்பெற்றதும் பல வகையான தேவாதி தேவர்களெல்லாம் சேவிக்கின்றதுமான
திருமுக மலர் ஆறினையும் சிறப்புற்று ஓங்கும் வீரலட்சுமி விளங்கும் பன்னிரு தோள்களையும் என்று பாடுகிறார். திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் என்பது இசையுளில் வருகிறது. பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை. முத்து பிறக்கும் 20 இடங்களுள் தாமரையும் ஒன்று. தாமரை மலர்கள் முத்துக்களை சொரியும் செங்கோடு என்று பொருள் கொள்ளலாம். தாமரையின் நறுமணத்தையும் மலையிடத்தே இருக்கும் மூங்கில், வாழை, மேகம், தாமரை, யானை, பாம்பு இவைகள் ஈன்ற முத்தையும் கொண்டு விளங்கும் திருச்செங்கோட்டு மலை என்றும் பொருள் கொள்ளலாம். வேதங்கள் பூஜிக்கும் பாம்பு போன்ற செங்கோட்டில் வசிக்கும் சுவாமியே என்பார் கந்தரந்தாதியில். ஆரண தந்தி கிரி ஐயே, கனத்தந்திகிரி என்று சொல்வார். மேகங்கள் சூழ்ந்த சர்ப்பம் போன்ற செங்கோடு கனதந்திகிரி. செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே என்று கூறிவிட்டார். முருகன் கை வேலிலும் திருமுகங்களிலும் திருத்தோள்களிலும் கருத்தை நிலைநிறுத்திவிட்டால் நீலச்சிகண்டியில் ஏறும் அப்பெருமான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் நம் முன்னே வந்து நிற்பான் என்பது திண்ணம். சென்றே இடங்கள் கந்தா எனும் போது செஞ்சேவல் கொண்டு வருவான் என்பதும் உறுதி. திருக்களங்களில் வேலும் சேவலும் ஏந்தி எதிரே நிற்கும் செங்கோடை குமரனிடம் அகத்தியருக்கு செய்த ஞானோபதேசத்தை எனக்கும் தருவாயாக என்று வேண்டவும் செய்கிறார். நாலுமறை பொருளானே நாககிரி பெருமாளே, சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே. அனுபூதியிலும் கூறுகிறார். நாகாச்சல வேலவ நாலுக வித்யாகா, 4 வகை கவிகளையும் அவருக்கு அறிவுறுத்திய செங்கோடை குமரன். சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பன வைத்து உலகில் பரவச் செய்ய அனுகிரகித்த செங்கோடை குமரன் என நான் எவ்விடத்தில் நினைத்தாலும் அவ்விடத்தில் அருமுகமும் வேலும் 12 தோள்களும் கொண்டு என் முன்னே தோன்றி தரிசனம் தந்தருள்வான். செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்தெதிர் நிற்பனே.